ஹலோ வீவர்ஸ், இந்தியாவில் அதிகமான மக்கள் பேசுகிற மொழி என்ன அப்படின்னு கேட்டால் ஹிந்தி தான். பட் ஹிந்தி எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டால் இல்லை. என் சைடில் அதிகமாக ஹிந்தி பேசுறது கிடையாது. இருந்தாலும் நம்ம அது கெத்தா என்ன சொல்லுவோம், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே இதை நம்ம ஹிந்தி தெரியாமல் இந்த இந்தியா ஃபுல்லாக நம்மளால் சுற்றி வர முடியும். எப்படி அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு ஹிந்தி தெரியலாட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, புரிஞ்சுப்பாங்க. அவங்க பேசுகிறாங்கங்கிறது அடுத்தது, பட் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அப்போது ஹிந்தியை விட நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் முக்கியம். இந்த இங்கிலீஷ் இருந்தால் நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேனாலும் போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த இங்கிலீஷை பெரும்பாலானவங்க பேசுகிறாங்க. இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க பேசுகிறவங்க எல்லாருமே எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 டென்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த 3 டென்ஸ்லையும் ஒரு டென்ஸு இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பாதிக்கு மேலே உள்ள மக்கள் அந்த டென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 டென்ஸ் போதுமா இங்கிலீஷ் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக போதும். இந்த 3 டென்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் இங்கிலீஷை சரளமாக பேச முடியும். அது என்னென்ன டென்ஸு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ until the end. If you want to more video from the channel, please be subscribed it. If you like this video, please click the like button. Then next move on the topic. இன்னைக்கு நம்ம டாபிக்குள்ள போறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் தான். ஸோ இந்த இங்கிலீஷை எப்படி கற்றுக்கிறது, எந்த டென்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் நம்ம இங்கிலீஷை சரளமாக பேசலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுகிற ஸ்பீக்கர்ஸில் பெரும்பாலானவங்க பேசுகிற டென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அதிகமான மக்கள் பேசுறாங்க. எப்படி அப்படின்னா 57% மக்கள், அதாவது இங்கிலீஷ் பேசுற மக்கள் அதிகமா பயன்படுத்துறது என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்டை எங்க பேசலாம், எப்ப பேசலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the sun sets in the west. ஸோ நார்மலா ஒரு ட்ரூத், ஒரு உண்மை, இது மாறவே மாறாது. யார் சொன்னாலும் இந்த ட்ரூத் மாறவே மாறாது. ஒரு உண்மையை சொல்லும் போது அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. the sun sets in the west. அந்த சன் அதாவது சூரியன் மேற்கே மறைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சூரியன் மேற்கே மறைகிறது. the sun rises in the east அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் இந்த வெர்பை நல்லா பாருங்க. the sunங்கிறது தேர்ட் பர்சன், அதனால நம்ம இங்க செட்டோட எஸ் போடுறோம், வெர்போட எஸ் சேர்த்து எழுதுறோம். ஸோ தேர்ட் பர்சன் வந்துட்டாலே நம்ம வெர்போட எஸ் சேர்த்து எழுதுவோம். the sun sets in the west. சூரியன் மேற்கே மறைகிறது. இது ஒரு ட்ரூத், இது ஒரு உண்மை. இது யாரு சொன்னாலும் மாறாது. அந்த மாதிரி உண்மையை சொல்லும் போது அது பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ வாட்டரும் என்னது தேர்ட் பர்சன் தான். ஸோ அதனால பாயில்ஸ்ன்னு போட்டோம். ஓகே, சப்ஜெக்ட் என்னது வாட்டர், அது தேர்ட் பர்சனால பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். இது என்ன அப்படின்னா சயின்டிபிக் ட்ரூத். இது சயின்டிபிக் ட்ரூத். இது அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. இதுவும் என்னது பிரசன்ட்ல தான் இருக்கும், சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சிச்சுவேஷன். இப்ப நார்மலா நம்ம பேசுறோம், ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பேசுறோம், அதுக்கும் நம்ம என்ன சொல்வோம், என்ன பேசுவோம் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உங்ககிட்ட பேசணும், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. அப்போ இது அந்த சிச்சுவேஷனை சொல்றது, பிரசன்ட் சிச்சுவேஷன். பிரசன்ட் சிச்சுவேஷனை சொல்றதுக்கும் நம்ம நார்மலா நம்ம இதை தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ. இப்போ ஐ வாண்ட்னு போட்டிருக்கிறோம் இங்க. ஏன்னா சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வந்துட்டாலே நம்ம வெர்போட எஸ் வராது. ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கறனால நம்ம வாண்ட் போட்டோம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இதுவே ஃபர்ஸ்ட் பர்சன் ஷி ஹி அந்த மாதிரி போட்டிருந்தோம், இல்ல சி போட்டுட்டோம் அப்படின்னா சி வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. அவ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க.
ரகு ரன்ஸ் எவ்ரிடே மார்னிங் இன் தி ரோடு. ரகு வந்து என்ன செய்யறான், டெய்லி காலையில ரோட்ல ஓடுறான்னு சொல்றாங்க. ஸோ ரகுங்கிறது தேர்ட் பர்சன், ஸோ ரன்ஸ் வெர்போட எஸ் சேர்த்து எழுதுறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனுக்கெல்லாம் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ரைட்னு எழுதுவோம், ரீடுன்னு எழுதுவோம், கோ, இந்த மாதிரி சிம்பிளா தான் நம்ம வேர்பெல்லாம் எழுதுவோம். இதுல கூட நம்ம என்னது செட் பாயில் இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, இதுல நம்ம எஸ் போடாம எழுதுவோம். அதுவே தேர்ட் பர்சன் வந்துட்டாலே நம்ம வெர்போட எஸ் சேர்த்து எழுதுவோம். இதுதான் சிம்பிள் பிரசன்ட். இப்போ ரகு ரன்ஸ் எவ்ரிடே மார்னிங் இன் தி ரோடு. இது வந்து என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டா இது வந்து ரொட்டீன், அதாவது ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஓகே, இது வந்து இன்னைக்கு மட்டும் கிடையாது, அவன் எவ்ரிடேங்கும் போது டெய்லியும் மார்னிங் அவன் என்ன செய்வான் அப்படின்னா ரோட்ல ஓடுவான்னு சொல்றது. அப்ப டெய்லியும் அப்படிங்கும்போது ரிப்பீட்டட் ஆக்ஷன். அந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். க்ளோஸ் த டோர் when you come in. க்ளோஸ் த டோர் when you come in. இந்த சென்டென்ஸை பாருங்க. க்ளோஸ் த டோர் when you come in. உள்ள வரும்போது என்னது, கதவை மூடு. உள்ள வரும்போது கதவை மூடு, அதாவது உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே திறந்து போட்டு வந்துடாதீங்க, கதவை மூடிட்டு வாங்கன்னு சொல்றது தான் க்ளோஸ் த டோர் when you come in. நீ உள்ள வந்ததும் கதவை மூடிடு அப்படின்னு சொல்லி சொல்றது. இது என்ன டென்ஸ்ல இருக்கு, இது என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது. ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்க அது கீழே இருக்கவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு சிம்பிள் பிரசன்ட் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க, டேக் ரைட் தென் லெஃப்ட் யூ ரீச் த ஹாஸ்பிட்டல். இது என்ன மாதிரி இருக்குது, டேக் ரைட் தென் லெஃப்ட் டு ரீச் த ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஏதோ வழி சொல்ற மாதிரி இருக்கு. இது நம்மளுக்கு ஏதோ ஒரு டிரெக்ஷன், நீங்க எங்க யார்ட்டையாவது அட்ரஸ் கேட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க, டைரக்ஷன் சொல்லலாம், இல்ல இதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்லலாம். இதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல டிரெக்ஷன், அவங்களுக்கு பாத ரூட் சொல்றதுனால டிரெக்ஷன் நம்ம சொல்லலாம். அடுத்த சுச்சுவேஷன் பாருங்க, கலா goes to office at 9 AM. கலா goes to office at 9 AM. இங்க கலாஸ்ங்கிறது வந்து தேர்ட் பர்சன், ஸோ இங்க வந்து கோஸ்ன்னு போட்டிருக்கோம். கலா goes to office at 9 AM. அப்போ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் வந்து எப்பவுமே எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு ஓப்பன் பண்றாங்கன்னா 9 மணிக்கு தான் போவாங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட் தான், இது வந்து மாறாது. அவங்க 10 மணிக்கு போறாங்கன்னா அப்ப எப்பயாவது தான் 10 மணிக்கு போவாங்க, டெய்லியும் 10 மணிக்கு ரொட்டீனா போக மாட்டாங்க. ஸோ கலா goes to office at 9 AM. இது ஃபிக்ஸ்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ பெரும்பாலான ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாமே இந்த சுச்சுவேஷன்ல இருந்து தான் வரும். இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வேற மாதிரி பேசலாம், பட் மேக்சிமமான சுச்சுவேஷன் இதுதான். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட்க்கு இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். சி ப்ரிப்பேர்ஸ் காஃபி, ஏன்னா தேர்ட் பர்சன் இருக்கா, ஸோ ப்ரிப்பேர்ஸ் காஃபி, அவள் என்னது காஃபி தயார் செய்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி கொஸ்டினா கேட்கறது, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், இது ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன், இது ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன். இப்போ இதையே நம்ம கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னம்னா இதை எப்படி மாத்துறது, she prepares coffee. இங்க வந்து நம்ம do she அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன போடணும் அப்படின்னா இங்க எஸ் வந்திருக்கு இல்லையா, ஸோ இங்க நம்ம does யூஸ் பண்ணணும். does she prepare coffee, does she prepare coffee. அவ காஃபி ப்ரிப்பேர் பண்றாளா அப்படின்னு கேட்கறதுக்கு does she prepare coffee. இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்தோம், இது வந்து கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபார்மேஷன் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல இருக்கு. இது வந்து ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் தான். she prefers coffee, does she prepare coffee. இங்க does வந்ததுனால நம்ம இங்க prefers போடக்கூடாது, prepare தான் போடணும். ஆன்சர் எழுதும் போது இங்க ஷீக்கு அடுத்து prefers, இந்த does வந்திருக்கல எஸ், இது இங்க வந்துடும், அதனால she prefers coffee. கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து எப்படி நெகட்டிவ்ல எழுதுறது, இது நார்மலான ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறது, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ she prefers coffee நம்ம போட்டோம், she prefers coffee நம்ம போட்டோம். இதை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸா எழுதும் போது she doesn't,
ஓகே, she doesn't prefer coffee. she doesn't prefer coffee. இங்க prefers போடக்கூடாது, இங்க does போட்டோம் இல்லையா? so she doesn't prefer coffee. அதே இங்க கொஸ்டின்லயே நெகட்டிவ் கொஸ்டினா மாத்தலாம். அது எப்படி? இங்க does போட்டிருக்கோம் இல்லையா, அதோட not சேர்த்தா போதும். doesn't she prefer coffee? doesn't she prefer coffee? அவ்வளவுதான். இது சிம்பிள் சென்டென்ஸா இருக்கு, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு, அதுல பாசிட்டிவ் கொஸ்டின்ல இருக்கு. இது அப்படியே நெகட்டிவா மாத்த போறோம். நெகட்டிவா மாத்தும் போது ஒண்ணும் கிடையாது, நாட் யூஸ் பண்றோம். she doesn't prefer coffee. அதே கொஸ்டினை கேட்கும் போது doesn't prefer coffee, அவ காஃபி ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு கேட்கறது. ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு 4 ஃபார்முலா நம்ம பார்த்தாச்சு. ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கோம், அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கோம், கொஸ்டின் பார்த்திருக்கோம், பாசிட்டிவ் கொஸ்டின் பார்த்திருக்கோம், அதுலயே நெகட்டிவ் கொஸ்டின் பார்த்திருக்கோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கோம். இது வந்து நார்மலான ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து இங்கிலீஷ் பேசுற பெரும்பாலானவங்க, அதாவது 57% ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து எதுதான் பேசுறாங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பிள் பாஸ்ட். இது வந்து ஒண்ணும் கிடையாது, நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கதா அப்படியே பாஸ்ட்ல மாத்த போறோம். பாஸ்ட்ல மாத்தும் போது அந்த வெர்ப் தான் மாறும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறதுல 20% ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றாங்க. பாஸ்டான விஷயங்களை பேசுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து 20% ஆஃப் மக்கள், அதாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, we went to a movie. we went to a movie yesterday. அப்போ நேற்று. ஸோ எஸ்டர்டேங்கும் போது நேற்று, மூவிங்கும் போது படம், ஒரு படத்துக்கு போயிருக்காங்க. நேற்று நாங்கள் ஒரு படத்திற்கு சென்றோம். went வந்து கோவோட பாஸ்ட் டென்ஸ். go, went, gone. இது நம்மளுக்கு தெரியும். present past, past participle அந்த ஃபார்ம்ல வந்து நம்ம go, went, gone பார்த்திருப்போம். அப்போ இங்க wentங்கிறது past tense. அப்போ simple past tenseக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா went யூஸ் பண்ணிருக்கோம். we went to a movie yesterday. நாங்கள் நேற்று என்ன பண்ணோம், படத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. எஸ்டர்டேங்கிற குழு உங்களுக்கு குழு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது என்ன டென்ஷன் பாக்குறதுக்கு நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுறது என்ன அப்படின்னா எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று. ஸோ அப்ப இது வந்து பாஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சென்டென்ஸ், தினேஷ் சங் சாங்ஸ் when he was in school. அப்போ ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது ஸ்கூல்ல என்ன செஞ்சிருக்கிறான், தினேஷ் வந்து பாட்டு பாடியிருக்கான். நிறைய பாட்டு வந்து தினேஷ் வந்து பாடிக்கிறான்னு சொல்றாங்க. ஸோ அப்பனா என்னது, when he was in school. அப்ப when he was in schoolனா ஸ்கூல் படிக்கும் போது. ஓகே, ஸ்கூல் படிக்கும் போதுனா அப்ப அவங்க ஸ்கூல் எல்லாம் முடிச்சு காலேஜ் முடிச்சு இப்ப ஏதாவது ஒர்க்ல இருந்திருக்கலாம். சரியா? சோ தினேஷ் சங், சங்கிறது வந்து என்னது, சிங்கோட பாஸ்ட். தினேஷ் சங் சாங்ஸ் when he was, வாஸும் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு க்ளூ இல்ல. ஓகே, எஸ்டர்டே, அப்புறம் தட் டே, லாஸ்ட் டே, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான க்ளூவும் கொடுக்கல. ஆனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வென்னுனா படிக்கும் போது, ஸ்கூல்ல இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போது. அப்ப இப்ப ஸ்கூல் படிக்கல, அப்ப இது ஒரு முடிஞ்சு போன நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான தனியா க்ளூ எதுவும் கொடுக்கல. ஏன்னா இது 2 வெர்ப் வந்திருக்கு பாத்தீங்களா, 2 வெர்ப் வந்திருக்கு. ஸோ அப்ப ஸ்கூல் படிக்கும் போது என்னது, நிறைய பாடல் வந்து பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, my father dropped me at school every day till I entered high school. இதுல என்ன புரியுது, till வரை, ஓகே, வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது. I entered high school, நான் ஹை ஸ்கூலுக்கு போற வரைக்கும் எங்க அப்பா தான் என்ன பண்ணாரு, ஸ்கூல்ல டெய்லியும் ட்ராப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆக்ஷன் வந்து ஒரு செவரல் டைம் வரைக்கும் தான் நடந்திருக்கு. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இந்த ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. my father dropped me at school every day till I entered high school. நான் ஹை ஸ்கூலுக்கு போற வரைக்கும் எங்க அப்பா என்ன பண்ணாரு, நான் ஹை ஸ்கூல்ல என்டர் ஆகும் தட்டிக்கும் எங்க அப்பா தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, என்ன ஸ்கூல்ல ட்ராப் பண்ணாரு. ட்ராப்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதையே நம்ம பிரசன்ட்ல எழுதணும் அப்படின்னா
என்னது மை ஃபாதர் ட்ராப் மீ அட் ஸ்கூல் எவ்ரிடே. அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டா மாறிடும். மை ஃபாதர் ட்ராப் மீ அட் ஸ்கூல் எவ்ரிடே. எங்க அப்பா தான் என்ன டெய்லியும் ஸ்கூல்ல விட்டுட்டு இருக்காரு. இது வந்து என்னதுன்னு சொன்னா கேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லலாம், இல்ல ரொட்டீன் ஆக்ஷன் சொல்லலாம், இல்ல ஃபிக்ஸ்டு டைம்ல கூட நம்ம இதுல எடுத்துக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு, அதை நம்ம இப்ப ப்ரெசென்ட்ல சொல்லும் போது நம்ம அதை சிம்பிள் பாஸ்ட்ல ஃபார்ம் பண்ணி எழுதலாம். She saw a snake. அவள் ஒரு பாம்பை பார்த்தாள். She saw a snake. அவள் ஒரு பாம்பை பார்த்தாங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், இல்லனா அது ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதையே கொஸ்டினா மாத்தும் போது நம்ம பிரசன்ட்ல யூஸ் பண்ணும்போது டஸ் ஷி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி கொஸ்டினை ஃபார்ம் பண்ணோம். ஆனா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, அதனால நம்ம டஸ் போடக்கூடாது, டிட் போடணும். டிட் did she see a snake? did she see a snake அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து டிட் வந்துட்டதுனால நம்ம சி தான் போடணும். சி பிளஸ் டிட் சேர்ந்து இங்க சாவா மாறும். ஓகேங்களா? சென்டென்ஸ் நம்ம கொஸ்டின் ஆன்சரை எழுதும் போது she saw a snake அப்படின்னு நம்ம எழுதுறோம். இது வந்து கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின். இது வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எழுத போறோம். அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சிம்பிள் ப்ரெசென்ட்ல, அதே மாதிரி தான். என்ன அங்க she doesn't போட்டோம், இங்க she didn't see a snake. didn't see a snake. அவள் என்னது பாம்பை பார்க்கவில்லை. இது அவள் பாம்பை பார்த்தாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவள் பாம்பை பார்த்தாளா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். கொஸ்டினை கேட்கும்போது அவள் பாம்பை பார்த்தாளா, did she see a snake, அவள் பாம்பை பார்த்தாளா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அதுவே நம்ம என்னது நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதும் போது she didn't see a snake, he didn't see a snake அந்த மாதிரி எழுதும்போது இது நெகட்டிவ் ஃபார்ம் ஆயிருது. அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டினை நெகட்டிவ் பண்ணும்போது அதே மாதிரி தான் didn't see a snake. இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின். ஓகே, அதிகமான மக்கள் பேசுறதுல 57% ஆஃப் சிம்பிள் ப்ரெசென்ட் எப்படி யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி 20% ஆஃப் மக்கள் எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்றாங்க. ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு அதிகமா நம்ம பயன்படுத்துறது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸா இருந்தாலும் நம்ம ஒரு சில சுச்சுவேஷன் நம்ம சொல்லும் போது நேற்று நடந்தது, முன்னாடி நடந்தது, இது ப்ரெசென்ட்ல நடந்தது சொல்லிடலாம். பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நம்ம கன்வே பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் தேவை. சிம்பிள் பாஸ்ட் வச்சு தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற தேர்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர். தேர்டா நம்ம பார்க்க போற டென்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் தான் பார்க்க போறோம். சிம்பிள் ஃபியூச்சர் வந்து 8% ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுறாங்க. இப்போ இந்த சிம்பிள் ஃபியூச்சர்ஸ்ல நிறைய சிச்சுவேஷன் இருக்கு, அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இட் வில் ரெயின் டுமாரோ. இந்த டுமாரோங்கிறது வந்து ஒரு கீவேர்ட். ஓகே, நம்ம பாஸ்ட்டுக்கு எப்படி ஒரு கீவேர்ட் இருந்ததோ எஸ்டர்டே, லாஸ்ட் டே அந்த மாதிரி கீவேர்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்க வந்து ஃபியூச்சருக்கு என்ன கீவேர்ட்னா டுமாரோ. இட் வில் ரெயின் டுமாரோ, நாளை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நாளை மழை பெய்யும்ங்கிறதுக்கு வந்து வில் யூஸ் பண்ணியிருக்கோம். வில் ஷால் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து இட் வில் ரெயின் டுமாரோ, நாளை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து மழை பெய்யுமா பெய்யாதான்னு நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் நாளைக்கு மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இட் வில் ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யும். அப்போ அது வந்து பெய்யுமான்னு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி தான். நடக்குமான்னு தெரியாது, இருந்தாலும் சொல்லி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இட் வில் ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The shopping will cost us more money. The shopping will cost. அப்போ will cost இதுதான் நம்மளுக்கு என்னது verb. இங்க வந்து will rain வந்து verb வரும். ஸோ இங்க will cost வந்து verb. அப்போ ஷாப்பிங்க்கு போனாலும் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பணம் செலவாகும். The shopping will cost us more money. அதுல அதிகமான பணம் எதுல செலவாகுது அப்படின்னா ஷாப்பிங் பண்றதுல செலவாகுது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அங்க போனோம்னா ஷாப்பிங் போனோம்னா எப்பா செலவாயிடும்பா, ஹோட்டல் போனோம்னா செலவாயிடும்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு விஷயங்கள் நடந்தா அது இதாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது.
the shopping will cost us more money. அப்ப ஷாப்பிங் போனா அதிகமா பணம் செலவாகும். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ if I fail my brother will take away my phone. ஓகே, நான் ஃபெயில் ஆயிட்டேனா, ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேனா இஃப்னு வரும்போது டபுள் சென்டென்ஸா வரும். எல்லாருக்குமே இஃப்னு வந்துட்டாலே டபுள் சென்டென்ஸா தான் வரும். ஸோ இஃப் ஐ ஃபெயில், நான் ஃபெயில் ஆயிட்டேனா மை பிரதர் வில் டேக் அவே, மை பிரதர் வில் டேக் அவே மை ஃபோன். நான் ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டேனா என்னோட அண்ணன் என்ன செஞ்சுக்கிடுவான், என் ஃபோனை பிடுங்கிக்கிடுவான். ஓகே, என்கிட்ட ஃபோனை கொடுக்க மாட்டான், என் ஃபோனை என்ன செஞ்சுப்பான், ஃபோனை வந்து வாங்கிக்கிடுவான். டேக் அவேனா பிடுங்கிட்டு போயிடுவான். ஸோ இனிமேல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான். அதுதான் சொல்றாங்க. இஃப் ஐ ஃபெயில், ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேனா மை பிரதர் வில் டேக் அவே மை ஃபோன். நான் ஃபெயில் ஆயிட்டா என்னோட அண்ணன் வந்து என் ஃபோனை பிடுங்கிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ஃபியூச்சர் பாசிபிலிட்டி. ஓகே, ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன நடக்கும், எங்க அண்ணன் வந்து என் ஃபோனை எடுத்துக்கிடுவான். இது வந்து பாசிபிலிட்டி, இது நடந்தா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை சொல்றது. அடுத்து ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஐ வில் பி ஹாப்பி. இங்க வந்து ஹாப்பி வந்து இங்க ஹாப்பி வந்து வெர்பு கிடையாது. இங்க வந்து வெர்புக்குன்னு தனியா ஒரு வேர்டு கிடையாது. இங்க வந்து நம்ம டேக் பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ் வந்தா டேக், டு, டேக்கன் இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். காஸ்ட், அதுக்கு நம்மளுக்கு இது வந்து காஸ்ட் வந்து வெர்பு ஃபார்ம்ல வந்துரும். ரெயின் வந்து வெர்ப் ஃபார்ம். ஆனா இங்க வந்து வெர்புக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது. வெர்பு இல்லாத போது பி சேர்ப்பாங்க. ஐ வில் பி ஹாப்பி, உங்களை என்னது பார்த்ததுல, அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கும் போது ஐ வில் பி, வெறும் ஐ வில் ஹாப்பின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இது வந்து என்ன சிச்சுவேஷன் சொல்லுவாங்கன்னா ஒரு ஆஃபர், உங்களுக்கு சேவை செய்யறதுல எனக்கு மகிழ்ச்சி, அது ஒரு ஆஃபர். அப்புறம் ஐ வில் கோ டு த ஆஃபீஸ் ஆன் டைம், நான் எப்பவுமே ஆஃபீஸ்க்கு கரெக்டான டைத்துக்கு தான் போவேன். ஒரு ப்ராமிஸ் மாதிரி, நான் கரெக்டான டைத்துக்கு ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு சொல்றது ப்ராமிஸ். நான் கண்டிப்பா அதை செய்வேன் அப்படின்னு சொல்றதும் ப்ராமிஸ். ஓகே, ஐ வில் கோ டு த ஆஃபீஸ் ஆன் டைம். சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. இந்த சிம்பிள் ஃபியூச்சர்லயுமே நம்மளுக்கு அந்த 4 ஃபார்மேஷன் இருக்கு. ஐ வில் சிங் எ சாங், நான் ஒரு பாட்டு பாட போறேன். ஐ வில் சிங் எ சாங், நான் ஒரு பாட்டு பாட போறேன். நான் பாடல, சோ இந்த சென்டென்ஸ் சொல்றேன். ஐ வில் சிங் எ சாங், நான் ஒரு பாட்டு பாட போறேன். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதையே கொஸ்டினா எழுதும் போது வில் ஐ சிங் எ சாங், ஐ வில் சிங் எ சாங் போது நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். அப்போ வில் ஐ சிங் எ சாங், நான் ஒரு பாட்டு பாடலாமா அப்படின்னு நம்ம கேட்கறது. இது நான் பாட போறேன்னு ஒரு இன்ஃபார்ம் பண்றது, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது. அது கொஸ்டினா பண்ணும்போது நான் ஒரு பாட்டு பாடலாமா, வில் ஐ சிங் எ சாங், நான் பாட்டு பாடலாமா அப்படின்னு கொஸ்டினா கேட்கறது. அடுத்தது இதை நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதும் போது ஐ won't, இது தெரியும். வில் பிளஸ் நாட் won't. ஓகே, ஐ won't sing a song, நான் பாட்டு பாடல, நான் ஒரு பாட்டு பாடல அப்படின்னு சொல்லும்போது இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ won't sing a song, நான் ஒரு பாட்டு பாடல அப்படின்னு சொல்றாங்க. இதையே நெகட்டிவ் ஃபார்ம்ல கொஸ்டினா கேட்கும் போது அதே இதுதான். won't I sing a song. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching and thank you to your supporting.